இன்றைக்கி வீடியோவில் சத்து மாவில் பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 2 வெல்லம் எடுத்துகிட்டு அதை நல்லா இடிச்சிட்டு அது கூடவே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். வீட்டிலேயே அரைச்ச ஹோம்மேட் சத்து மாவு எடுத்து ஒரு 4 கரண்டி அளவு அதில் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்ச சத்து மாவு இல்லை அப்படின்னா கடையில் வாங்குகிற சத்து மாவோ இல்லை அங்கன்வாடி சத்து மாவோ எடுத்துக்கலாம். இதிலே ஏலக்காய் போட்டு சேர்த்துக்கங்கிறதுனால நான் தனியாக சேர்க்கல. இப்போ 2 கரண்டி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்ந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது சத்து மாவு எல்லாத்தையுமே கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சு இட்லி தட்டில் அடிச்சுக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சத்து மாவு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். சின்ன சின்னதாக இருக்க வெல்லம் எல்லாமே அங்கங்கே கரைஞ்சி நிற்கும் போது அது சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வெந்துச்சா வேகலையான்னு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பூனை விட்டு பார்த்தீங்கன்னா அது ஒட்டாமல் வந்ததுனாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.